தமிழக மக்களுக்கு வணக்கம். உண்மையை உறக்கச் சொல்வோம் அன்போடு, தவறை தட்டி கேட்போம் பண்போடு. இது தாக்கு மீடியா. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 3 அரசியல் தலைவர்கள் மேடை பேச்சுகள்ல பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுமா, இல்ல அவங்க சொன்னது கரெக்டா நடக்குதா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல ஆதாரபூர்வமா லைவா நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு, நம்ம இப்ப இருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. என்ன அறிக்கை அப்படின்னா, விவசாய பயிர் கடன் ரத்து அப்படிங்கிற பத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டார். யாருக்காருக்கு இதெல்லாம் பொருந்தும், எத்தனை வருஷம், இது எல்லாமே தெளிவா போட்டிருந்தாங்க. அதை பார்த்த சில சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பினர் ஆதரவாகவும் செயல்படுறாங்க, இன்னொரு தரப்பினர் அதற்கு எதிராகவும் செயல்படுறாங்க. சரிங்களா, அவர் சொன்னது வேறு, செய்யறது வேறு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் பார்த்து இல்லை, அவர் சொன்னது கரெக்டா பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், நம்ம சேனலில் லாஸ்ட் ஒரு 4 வீடியோ நம்ம பேசுகிறோம். விஜய் பற்றி பேசுகிறோம், அவரோட செயல்பாடுகள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வேணால் அதை ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஏன்னா சிறப்பாக ஆட்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம அதை பாராட்டி பேசணும். ஒரு சில தவறுகள் நடக்கல, கண்டிப்பாக அதை சுட்டி காட்டுறதா நம்மளுடைய கடமை. இதில் அவரை தாக்கி பேசுகிறதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது என்னுடைய பதிவு, ஒரு அன்பான பதிவு தான். சில இப்போ இது என்ன அப்படின்னா, விஜய் அவருடைய அறிக்கை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சமூக வலைதளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், அதே நீங்கள் பாருங்கள். அதாவது எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பல ஊர்களுக்கு இன்னைக்கு அவர் மாநாடு போடுறாரு. பல ஊர்களில் ஷோலாம் காட்டுறாரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மேடைகள்லாம் போட்டு அதில் பேசுகிறாரு. ஒரு பச்சை துண்டு போட்டிருப்பாரு. பச்சை துண்டு போட்டு அப்போ ஒரு விவசாய கடன் பற்றி அவர் பேசியிருப்பாரு. இன்னைக்கு ஆதரவாளர்கள் அதை எடுத்து தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களுக்கு பரப்பப்படுது. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கரெக்டான தேர்தல் அறிக்கை எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கரெக்டான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த தேர்தல் அறிக்கையில தான் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர், கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து அப்படிங்கிற பத்தி தெளிவாக அதில் பேசுறாரு. அதுல விவசாய கடன் ரத்து பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள், அதுல 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. ஓகே, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளவங்களுக்கு விவசாய கடன் முற்றிலும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடி. இதுதான் அவர் தேர்தலில் சொன்ன கரெக்டான அறிக்கை. சரிங்களா, இதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுகிறாங்க, இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எவ்வளோ ஆதரவு பேசுங்க, கண்டிப்பாக அவர் கரெக்டான செயல்படுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆதரவாக பேசுறது தப்பே கிடையாது. ஒரு சில விஷயங்களை தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டணும், அதுதான் நம்மளுடைய கடமையை தவிர அவரை குறைச்சி பேசணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் கரெக்டாக பேசியிருப்பேன். சரிங்களா, சரி ஓகே. இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படி, இப்போ தேர்தல் அறிக்கையில் கரெக்டாக எல்லாமே மேனுவலாக போட்டிருக்காங்க, யாருக்காருக்கெல்லாம் அப்படிங்கிற போட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல விவசாயிகளை 3 பகுதியை பிரிக்கிறாங்க. குறு, சிறு, பெரு. அதாவது குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள். இவருடைய தேர்தல் அறிக்கையில் இப்போ கொடுத்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கடன் இப்போ ரத்து பண்ணாங்களே, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த பெரு விவசாயிகளை உள்ள கொண்டு வரவே இல்லை. குறு விவசாயம், சிறு விவசாயம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறு விவசாயம் அப்படிங்கிறது 2.5 ஏக்கருக்குள்ள இருந்தால் குறு விவசாயி, 2.5 ஏக்கருக்கு மேலே 2.5 ஏக்கர் டு 5 ஏக்கர் வரைக்கும் இருந்தால் அவங்க சிறு விவசாயிகள். இப்போ இந்த 2 விவசாயிகள் மட்டும்தான் அவர் எடுத்து பண்ணியிருக்கிறாரு. அதையும் பார்த்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி சொன்னார். ஓகே, அதுவும் அது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 50,000க்குள்ளே இருந்தால் முற்றிலும் தள்ளுபடி, அதுக்கு மேலே இருந்தால் இவ்வளோ % அப்படியே குறைச்சிட்டு வராங்க. பட் அதே மாதிரியா சிறு விவசாயிகளுக்கு 50%, அது 2ஆக பிரிச்சிட்டாங்க. பட் இவர் சொன்னதுக்கும் தேர்தல் அறிக்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
சரிங்களா? ஒரு ஓகே, அதாவது இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது உண்மையிலே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. ஏன்னா அத்தனை பேருக்கும் தள்ளுபடி கொடுக்கறது நமக்கே புரியுது. ஏதோ ஓகே, ஒரு வெற்றியுடைய அந்த கணிப்பில் வந்து அவர் சொல்லிட்டாரு. பட் அதுக்குண்டான ரீசன் வந்து கரெக்டாக சொல்லிடணும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இல்லை இப்போதைக்கு நான் பாதி பண்ணிவிட்டு அடுத்த இதில் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை இப்போதைக்கு நிதி நிலைமை ரொம்ப பற்றாக்குறை இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்கிறது, இது சொல்கிறது வந்து ரொம்ப நெகட்டிவாக போகும். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நல்லது பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ பேசியிருக்கிறேன். நீங்களே பாருங்கள், கார் வாங்கின இடத்துல அற்புதமான ஒரு செயல். உண்மையிலே அதில் எல்லாமே நோட் பண்ணவங்க மக்கள். அதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன். அவருடைய ஆட்சியில் இப்போ எப்படிலாம் போயிட்டு அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். பட் இப்போ கொடுத்த தேர்தல், இப்போ கொடுத்த ஒரு இந்த விவசாய கட்டணத்தில் வந்து உண்மையில் அது ஒரு மைனஸ் தான் நான் சொல்வேன். ஏன்னா அவர் கரெக்டான தேர்தல் சொன்னது வேற, செஞ்சது வேற. ஒருவேளை தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான ரீசன் வந்து கரெக்டாக சொல்லிடணும். ஏன்னா அதைத்தான் மக்கள் விரும்பாங்க. நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக 100% போகும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்மளால முடிஞ்சது பண்ணலாம். பட் அதுக்குண்டான ரீசன் வந்து மக்கள் இடத்துல கரெக்டாக சொல்லிடுச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த நம்ம தலைவர் யார் அவர்னா நம்ம மு.க. ஸ்டாலின். நம்ம தலைவர் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 30 பேர் கொண்ட குழு அமைச்சிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம எதற்காக இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ட்டு ஒரு 30 பேர், 34 பேர் நினைக்கிறேன், ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு வந்து அவர்கிட்ட அந்த என்ன குறைபாடுகள் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுடைய கையில் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஒரு வீடியோவில் அவர் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஒரு குட்டி மாநாடு போட்டு பேசியிருந்தாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய பையன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே பேசியிருந்தாங்க. அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். அவர் இன்னும் மாறவே இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு அன்பான பதிவாக நான் சொல்கிறேன். அதாவது 30 பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது யார்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உங்களுடைய தொண்டர்கிட்ட கேட்கக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய தொண்டர்கிட்ட கேட்கணும், ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்து உங்கள் தொண்டர்கிட்டே கேட்டு அவங்க சொல்கிறத போய் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, அவர் அதே மாதிரி நம்பிக்கிட்டார். இப்படி நம்பினீங்கன்னா இப்போ இல்லை எந்த வருஷம் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிக்கவே மாட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் உண்மையிலே சொல்கிறேன், அதாவது நீங்கள் 6 மாதம் சிறப்பாக ஆட்சி நடத்துனீங்க. உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து உண்மையிலே தரமான ஆட்சி. நானே சொல்கிறேன். ஏன் பல லீடர்களும் அந்த ஆட்சியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. நான் அதை பற்றி உங்களோட வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க குழு அந்த அந்த 30 பேர் கொண்ட குழுவுடைய அறிக்கையை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்களே பாருங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சிலர் உண்மையான காரணங்களை சொல்றாங்க. பலர் நம்மை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க நினைக்கிறாங்க. நம்ம பக்கம் சிலவற்றை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், சில பிழைகள் நாம தெரியாமல் செஞ்சிருக்கலாம். ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா அதனாலலாம் நாம் தோக்கலை. குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்திருக்கக்கூடிய கடந்த 5 வருஷ ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஐயோ, கேட்டிருப்பீங்க நம்ம தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய மேடை பேச்சு கேட்டிருப்பீங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேர் குறைகள்லாம் சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அதுதான் காரணம், உண்மையான காரணம் அதுதான். அதாவது எனக்கு தெரியாமல் சில தவறு நடந்திருக்கலாம், உண்மைதான். ஒரு சில தவறுகள் தெரியாமல் நடந்துருக்கு, அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. தெரிஞ்ச தவறுகள் எத்தனை நடந்திருக்குது அதை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா இல்லை உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. இப்போ தெரிஞ்ச தவறுகள் ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் அமைச்சர்
ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாயில வந்து கேஸ் நடக்குது. நீதிமன்றத்தால் அவரை வந்து குற்றவாளின சொல்லி இன்னைக்கு ஜெயில் அடைக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சுற்றுனீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணி உங்கள் வாயால நீங்கள் சொன்னாங்க. அவரெல்லாம் உங்கள் வாயால நீங்கள் சொன்னீங்க. அவர் வந்து அப்போ ஆப்போசிட்டாக இருந்தார். உங்கள் ஆட்சிகளை வந்து அதை நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தீங்க. நீங்கள் உங்கள் வாயிலே சொன்னீங்களே அவர் ஒரு குற்றவாளி, ஒரு ஒரு ஊழல்வாதியில உங்கள் வாயில நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தியாகிகளாக நீங்கள் பட்டம் கொடுத்தீங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா இல்லை தெரியாமல் பண்ணீங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரிங்களா? ஏன்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரியே ஒரு உயர் அதிகாரி, ஒரு போலீஸ் உயர் அதிகாரிக்கு அவர் லஞ்சம் வாங்கினது வீடியோ ஆதாரபூர்வமாக வைரல் ஆகுது, எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்று அவர் அந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணும் அல்லது சஸ்பெண்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களா சொல்லுங்கள். உண்மையை இந்த கேள்வி நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன். உங்கள்கிட்ட கூட நீங்கள் அது விடுங்க, உங்கள் தொண்டர்கள்கிட்டே நான் கேட்குறேன். சார், ஒரு சிலர்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். என்ன போட்டிருக்கேன், நீங்களாம் அந்த தொழில்துறையில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா? தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது தெரியுமா? தொழில் வளர்ச்சி அடைச்சி என்ன பிரச்சனை? நீங்கள் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அவனுக்கு என்ன பதில் சொல்லுங்கள். கஞ்சிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தொழிலில் முன்னேறி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் வேஸ்ட்டு. சரிங்களா? இங்கே கஞ்சிக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை. படித்தவனுக்கு சரி ஏதோ டிஎன்பிசியாவது நம்ம வந்து எழுதி ஒரு பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கடவோடு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பண்ண அந்த அது சரி, நான் அதை வந்து அந்த டிஎன்பிசியோடைய செயல்பாடுகள் இப்போ நான் அது ஒவ்வொரு விடையும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் பயங்கரமான தவறுகள். இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் திருத்தி கொள்ளணும். திருத்தினா மட்டும்தான் நீங்கள் இனிமேல் ஸ்ட்ராங்கான ஒரு பாட்சியை அமைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ஆனால் உண்மையை சொல்ல போனால் 1.5 கோடி பேரில் கண்டிப்பாக ஒரு 1,30,00,000 பேர் உங்களுடைய முகத்துக்காக மட்டும்தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, நல்லது பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கல. அவதான் உண்மை. நீங்கள் சொல்ல அவர் வந்து எங்களுக்கு 17 லட்சம் தான் வாக்குகள் வித்தியாசம் அப்படின்ட்டு. ஓகே, அவர் இனிமேல் இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு போக தான் தெரியும். இந்த 1.25 கோடி வாக்கு அவர் வாங்கியிருக்கிறாரு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி பேர் வாக்காளர்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் வாக்காளர் இருக்கிறாங்க, ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அவங்க தன் பக்கம் இழுக்கிறதுக்கு விஜயனுடைய செயல்பாடு இனிமே தான் தெரியும். நல்லா செயல்பட்டால் அந்த 3 கோடி வாக்காளரும் நமக்கு இவர் பக்கம் திரும்ப போகிறாங்க. இல்லைன்னா 5 கோடி பேர் உங்கள் பக்கம் திரும்ப போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் கரெக்டான ஆட்சி, சிறப்பான செயல்பாடு இருந்தால் கண்டிப்பாக தான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொன்னீங்க, கடந்த 50 கால ஆட்சிகளில் என்னுடைய ஆட்சி தான் சிறப்பாக இருந்து, அந்த 5 வருஷ ஆட்சி தான் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். யார் சொன்னாங்கன்னு தெரியல, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, நான் இது ஒரு அன்போடு தான் நான் சொல்கிறேன். சரி, இருக்கிறதுல இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கால ஆட்சிகளை நான் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், உங்கள் ஆட்சி படும் மோசமாக இருந்துச்சு. நீங்கள் ஏன்னா பணத்தை கொடுத்த என்ன வேணாலும் நீங்கள் வந்து பேசலாம், என்ன வேணாலும் மக்கள்கிட்ட ஏதாவது சம்பாதிக்கலாம். பணத்தை கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். பட் மனச்சாட்சி படி சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் பதவி ஏற்று ஒரு 6 மாதம் அற்புதமான ஆட்சி. அதே மாதிரி இப்போ அம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, இது வரைக்கும் பண்ண ஆட்சியிலே லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஆண்டுகள் பண்ணவங்க சிறப்பான ஆட்சி. அது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு கொஞ்சம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் நல்லா பண்ணாங்க, அதனால தான் இறந்துட்டாங்க போல எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அற்புதமாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. அதுதான் உண்மை. உங்களுடைய அதிகாரத்தை எல்லாமே உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டீங்க. அவங்க பண்ண சில சேட்டைகளால் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி அமர்த்த உங்களால் இருக்க முடியல. அதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சினிமா மோகம் இருக்குது, அதில் ஒத்துக்கிறத. பட்டு இப்போ விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,70,00,000 சம்திங் இன்னைக்கு வாக்கு விழுந்திருக்கு, அவருடைய முகத்துக்காக மட்டும்தான். அப்போ 1,70,00,000 பேரும் பார்த்தீங்கன்னா சினிமா மோகம்னா அது கிடையவே கிடையாது. அது ஏன்னா அதே மாதிரி குழந்தைகள் சொல்லி தான் ஓட்டு போடப்பே. எங்கள் வீட்டில் குழந்தைகளாக இருக்குது, மற்ற அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில வீட்டில் குழந்தைகள் இருக்கும்,
அது சில வைரலாக பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள் சொல்லி தான் ஓட்டு போட்டாங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர்னா 1,70,00,000 குடும்பங்களில் குழந்தைகளாக இருக்குது. அப்படிலாம் கிடையாது. மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. அது மட்டும்தான் 100க்கு 80% அதான் உண்மை. நீங்கள் என்னன்னு நினச்சிக்கோங்க. சில ஒரு மிஞ்சி போனால் சினிமா மோகம், ரீல்ஸ் மோகம் அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு 50 லட்சம். மீது 1,20,00,000 பேர் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சரி, நீங்கள் நினைக்கலாம் மாற்றத்தை அப்போ வந்து சீமான் அவர்கள் இல்லையா, உங்களுடைய மாற்றத்தை அவர்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னா அது ஒரு சில குறைபாடுகள் இருக்குது. நான் அதை போக நான் சொல்கிறேன். சரில, கண்டிப்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சீமான் அவருடைய தவறுகள் என்ன, அந்த சைடு அவருடைய தலைமையில் என்ன தவறுகள் நடந்து அப்படிங்கிற சில வீடியோகள் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். மேற்கொண்டு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரில, அப்படிங்கல சரி ஓகே, இது வந்து ஒரு பரிச்சயமான ஒரு முகம், விஜய் அவருடைய முகம் எல்லாத்துக்குமே தெரியும். சரி ஓகே, ஒரு சான்சஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு தான் 1,20,00,000 பேர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாற்றத்துக்கான காரணம் நீங்கள் தான். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. உங்கள் தொண்டர்கிட்ட கேட்டு மனசு ஆறுது, அது சுத்த வேஸ்ட். நீங்கள் 30 பேர் கொண்ட குழு வந்து உங்கள்கிட்ட எப்படி கருத்துக்களை சொன்னாங்க எனக்கு தெரியல. பல விமர்சனங்கள் உண்மையிலே, அதாவது அந்த கொலை கொள்ளை ஒரு பக்கம் இருந்தாலுமே சில விஷயங்கள் தவறுகளை நீங்கள் வெளிப்படையாகவே பண்ணீங்க. அதுதான் சத்தியம். நீங்கள் என்ன நினச்சிப்போம். நான்லாம் கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். உங்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா நீங்களாம் தேவையான தலைவர். கண்டிப்பாக அது நல்ல முறையில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, அதை நான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இனிமேல் பணம் வந்து சம்பாதிக்குங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நீங்கள்லாம் சாவுற உலக அழிவு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஆட்சி ஆண்டுட்டு எம்ஜிஆர், காமராஜர் அந்த வரிசையில் உங்கள் பேரும் வரலாம். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கமே தவிர இதை நான் குறையா சொல்ல. நீங்களும் நினச்சிக்கலாம் இது சினிமா மோகத்தில் மாற்றத்தை மட்டும்தான் 100க்கு 80% விரும்பியிருக்காங்களே தவிர 100% பேரும் சினிமா மோகம் கிடையவே கிடையாது. அப்படி ஒன்றும் அறிவுட்ட மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, நிறைய பேர் அறிவுள்ளவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரைட்டு, இது கரெக்டாக. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம். நான் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அதனால் உங்களுடைய அந்த 30 பேர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வெளிப்படையாக கற்றுக்கணும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ அடுத்த தலைவர் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற நீங்களே பாருங்கள். நீங்கள் என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகமாக இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அவனை கொன்று புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிற்க வச்சு சொல்லி. ஓகே, பார்த்துருப்பீங்க நம்ம செந்தமிழின் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கோவையில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்முறை செஞ்சு கொல்லப்பட்டது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி பல தலைவர்கள் எல்லாமே கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பல தரப்பட்ட எதிர்ப்புகள்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம செந்தமிழன் சீமான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தவறு நடந்தால் அந்த பிள்ளைய புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை சுட்டு கொண்டுட்டு தான் புதைப்பா. அப்படி இதெல்லாம் சாத்தியமா இல்லையா அப்படின்னா, மேடை பேச்சுகளுக்கு சாத்தியம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் செயல்முறைக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகே அது வந்து உணர்ச்சி வசம் நம்ம எவ்வளோ நாளும் பேசலாமே தவிர அது சாத்தியப்படுத்த முடியுமானா அது ரொம்ப கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எக்காரத்து கொண்டும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, எக்காரத்து கொண்டும் குற்றவாளி தண்டையிலிருந்து விடுபட்டுறக்கூடாது என்பது இந்த சட்டத்தினுடைய தாரக மந்திரம். அப்போ நம்ம எடுத்த உடனே வந்து இவன் தான் தப்பு பண்ணிட்டான் உடனே சூட்டுறணும் அப்படிங்கிறது வந்து அது சாத்தியமே இல்லை. ஒருவேளை பண்ணலாம், காவல்துறையை வச்சு என்கவுண்டர் பண்ணலாம், எந்த வரும்னா அவளை கொள்ளலாம். பட் அதுக்கு பல எதிர்ப்புகள் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கன்னடம் தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் உள்ளே வரும், சட்டங்கள் பல சட்டங்கள்லாம் உள்ளே வரும். அதெல்லாம் சாத்தியமே இல்லாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரஜினி படத்தில் இப்போ இந்த வேட்டையின் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அந்த சட்டத்திட்டங்களை அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர் அமிர்தா பச்சன் வந்து அதில் வந்து நீதிபதியாக நடிச்சிருப்பார், அருமையாக பண்ணியிருப்பார். அப்படிங்கள பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேடை பேச்சுகளில் வந்து கரெக்டாக இருக்குமே தவிர செயல்பாடுக்கு அது சாத்தியமே இல்லாது. ஏன்னா எக்காரத்தை கொண்டும் நீங்கள் ஒரு வேளை தப்பு பண்ணாத நீங்கள் அவசரம் நீங்கள் சுட்டு கொண்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் அது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற வந்து டக்குன்னு எடுத்தவங்க பண்ண முடியாது. பட் ஒரு வழிகளில் பண்ணலாம். நான் அதை பற்றின ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு விதத்தில் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா,
ஃபஸ்ட்டு விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட். டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாராளமாக பண்ணலாம். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. காவல்துறைகிட்ட சொல்லி இவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்ட்டு அழகாக என்கவுண்டர் போட்டு அழகாக பண்ணலாம். கிட்டத்தட்ட கரெக்டாக 1 மந்த்துக்குள்ளே சூப்பராக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூத்துக்குடியில் நடந்துச்சுல, தூத்துக்குடியில் உடைய அது என்ன பேர், விளாத்தி குளத்தில் ஒரு 12th படிக்கிற பொண்ணு பாலியல் வன்மை கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. சரிலாம், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. இனிமேல் அது ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை அவன் அப்பீல் பண்ணுறான் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். இன்னும் அதெல்லாம் அவங்களுடைய உரிமை. ஏன்னா எனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வந்து அவன் அப்பீல் போகிறான்னா அதுக்கப்புறம் இன்னும் கேஸ் இழுத்துட்டு போகும். அப்படியே இன்னும் சட்டத்திட்டங்கள் அப்படியே இழுத்து கொண்டு அதில் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாரின்ல இருக்க மாதிரி பண்ணணும். ஃபாரின்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க. எடுத்தோடனே டக்குன்னு நடு ரோட்டில் சுடலாம் மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 6 ஸ்டேஜ் கடந்துருவாங்க. ஃபஸ்ட்டு விசாரணை நடக்கும். அதுக்குடைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது பல வழிகள் 6 ஸ்டேஜ் போகும். அப்படி போனதுக்கப்புறம் தான் அவனை நடுவில் வச்சு சுடணுமா இல்லை கள்ளக்குடியிருமான்னு முடிவு பண்ணுவாங்க. எடுத்த உடனே வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும், ஈராக் நாட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் இதே சட்ட திட்டங்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர எடுத்த தண்டனைகள் வேணால் வேறு மாதிரி இருக்கும். பட் எடுத்தோடனே அப்படிலாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதான் ஒரே ஒரு வழி. இந்த 3 ஸ்டேஜ் கடந்தாச்சு அப்படின்னா விசாரணை டிஎன்ஏ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் காவல்துறையால் வச்சு அந்த வழிக்கு விழுந்துட்டான், இந்த மாதிரி அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ல இருந்தான்னு நீங்கள் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அப்படி தான் பண்ணணுமே தவிர எடுத்தோடனே சுட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு புதைக்கும் அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து சாத்தியமே இல்லை. அது செயல்படுத்தவும் முடியாது. அது வந்து ஏன்னா எக்காரத்தை கொண்டு ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இப்போ இருக்கிற சட்டத்தினுடைய நிலைமை. அதாவது நேச்சரை தான் அந்த சட்டத்தில் சில ஓட்டைகள் என்னெல்லாம் பண்ணா அது வந்து அது அவங்களுடைய தனி டிபார்ட்மெண்ட். பட் உண்மையான இதோடைய நேச்சர் என்ன அப்படின்னா எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் தான். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்து மேடை பேச்சுகளில் சரியாக இருக்கும், பட் செயல்பாடுகளை வந்து சாத்தியம் இல்லாததான். சரிங்களா? ஓகே நண்பர்கள், அடுத்தடுத்த வீடியோவில் தலைவர்கள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து அதை பூர்வமாக நம்ம லைவ் பண்ணி அது நம்முடைய பதிவு என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி நண்பர்களே.